ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இப்போ நம்ம வந்து பால் வாங்க கிளம்பிட்டோம். வாளி உள்ளே இருக்குது. ஸோ வாங்க போய் பால் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து அன்னதானம் செய்ய போகிறோம். என்னென்னலாம் பண்ணுறோம், எப்படிலாம் பண்ணுறோன்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க போய் பால் வாங்க போகலாம். பால் கடைக்கு வந்துட்டோம் வாங்க. எல்லாம் தான் சொல்லுவாரு. தெரியலையாதான் 20 ரூபா அது கொடுங்கக்கா. கோல்கேட் சால்ட் 20 ரூபா. இப்போ நம்ம வந்து பால் வாங்கிட்டு வந்துட்டோம். பால் பிஸ்கெட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். நம்மளோட குக்கரில் வந்து விசில் வந்துட்டுருக்கு. வந்து விசில் ஆஃப் பண்ணிடலாம். தியா தர்னிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம். இங்கே பாருங்க தியா குட்டி, இங்கே பாருங்க தர்னிஸ் குட்டியா. தர்னிமா மணி 6:30 ஆயிடுச்சு. எந்திரிமா. குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்கள். 6:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு ஸ்கூல்ப்பா. எந்திரிப்பா. தியாமா, தியா எந்திரா. எந்திரிச்சு பல்லு வளர்க்குறா. அழுதுகிட்டுலாம் எந்திரிக்கக்கூடாது. இன்னைக்கு ஸ்கூல் இருக்குடா. எந்திரிடாம்மா தங்கப்பில். எந்திரிங்க. போய் பல்லு வளைக்கிட்டு வாங்க. அம்மா காப்பி வச்சு தரேன். தங்கப்பில் பல்லு வளைக்கிட்டு வரீங்களா? நெளிச்சாங்குட்டி. நம்மளோட சாப்பாடுக்கு வந்து சுடு தண்ணி வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து மூடி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னா அரிசி கழுவி போட்டு சாப்பாடு செஞ்சிடலாம். இது தர்னிஸ் உன்னோட பச்சை ப்ரெஷ், இந்த அவனோட பிங்க் ப்ரெஷ், இது அம்மாவோட ப்ளூ ப்ரெஷ். நம்ம வந்து பால் காய வச்சுருக்கோம். வாங்க போய் அதுக்குள்ளேயும் பல்ல விளக்கிட்டு வந்துடும். ஓடுங்க ஓடுங்க. வந்து காப்பி வைக்கணும், குடிக்கணும், ஸ்கூலுக்கு கிளம்பணும். எல்லாரும் பல்லு விளக்குறோம். பல்லு விளக்கிட்டு பார்ப்போம். தர்னிஸ் இதுவாங்க பல்லு விளக்கிட்டாங்க. நான் வந்து விளக்கிட்டு இருக்கேன். செல்வா வந்து பாத்ரூம் போயிட்டு இப்போ தான் செல்வாக்கும் ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டோம். வெயில் பாருங்கள் சூரியனை. இப்போ நம்ம வந்து ஒலை வச்ச குண்டான் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து நம்ம போட்டுடலாம். சரி ஓகே. இப்போ எல்லா அரிசியும் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு வச்சுட்ருக்கோம். உருளைக்கிழங்கு மசாலாவும் ப்ளஸ் வந்து புளி சாதம் தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறோம். சாப்பாடு வந்து வெளியே வேந்துட்டுருக்கு, பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நம்ம வந்து அரிசி போட்டு வந்திருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உருளைக்கிழங்கு உரிச்சு வச்சுட்டு தக்காளி வெங்காயம் நறுக்க போகிறோம். தக்காளி வெங்காயம் நறுக்கிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு நல்லா சுட சுட ஆவி பறக்கிறது தெரியுதா உங்களுக்கு? நல்லா வந்து பொலன்னு இருக்குங்க பாருங்கள். சாப்பாடு வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம அடுப்பில் வந்து வேக வச்சு எடுத்துட்டோம். மூடி வச்சுருவோம். இது வந்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு வந்து அங்கே இருக்குது. ஆனால் தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியிருக்கோம். இது வந்து புளி ரசம் நல்லா கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சாப்பாடு வந்து கிளறிடலாம். சாப்பாடு வந்து இங்கே இருக்குது. இது கூட வந்து நம்ம வந்து என்ன சாப்பாடு இன்னைக்கு கொடுக்க போறோம்னா புளி சாதமும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் கொடுக்க போறோம். இது யார் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா வள்ளின்ற அந்த அக்கா வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து கட்டி கொண்டு போய் தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுத்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புளி ரசம் வச்சிருக்கோம். புளி ரசத்தை ஊற்றி நல்லா கிளறிடலாம். உங்களுக்குலாம் புளி சாதம் பிடிக்குமா, புளியோதரை பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என் கேமரா வந்து சரியில்லை, கொஞ்சம் உடஞ்சிருச்சு ஃப்ரண்ட் கேமரா. ஓகே, நான் வந்து கிளறிட்டு காட்டுறேன். நம்மளோட புளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ப்ளஸ் உருளைக்கிழங்கு மசாலா. இப்போ நம்ம வந்து கட்டிடலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து
நம்மளோட புளி சாதத்தை வந்து நம்ம கட்டிடலாம். நல்லா நிறைய நிறைய வச்சு கட்டி தாத்தா பாட்டிங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். கிளறி நல்லா சாப்பாடு, நல்லா புளி சாப்பாடு நல்லா வந்து கட்டியாச்சு. இது மாதிரி நான் வந்து எல்லா பார்ட்ஸ்லையும் கட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சாப்பாடெலாம் வந்து கட்டிட்டேன். இதெல்லாமே வந்து சாப்பாடு கட்டியாச்சு. இப்போ நம்ம இனிமேல் வந்து தாத்தா பாட்டிங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. அம்மா கல்யாணம்மா இன்னைக்கு. இங்கே பாருங்க. சரி வாங்க போய் நம்ம கொடுக்கணும். ஏற்கனவே ஒரு கல்யாணம் உள்ள நடந்துக்கிட்டு இருக்குங்க பாருங்க. இந்தா தாத்தா ஒரு சாப்பாடு போதுமான ஒன்று வேணுமா? ஒன்று போதுமான ஒன்று வேணுமா? இன்னொன்று கொடுங்க, தாத்தாக்கு வேணுமா? இல்லாம புளி சாப்பாடு. இருங்க பாட்டி கொண்டு வரேன். இந்தாங்க தாத்தா சாப்பாடு சாப்பிடுங்க. அங்கே இருங்க, முன்னாடி ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வருது, பின்னாடி ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வருது. அக்கா தங்கச்சி போல 2 பேருக்கு ஒரே மாதிரி சாரி இருக்கு. இந்தாங்க கழுவிட்டு இருக்காங்களே, வாங்கி வைங்க. ஒன்று போதுமா? இந்தாங்க சாப்பாடு சாப்பாடு. தாத்தா இந்தாங்க சாப்பாடு. தாத்தா சாப்பாடு வாங்கிக்கோங்க. இந்தாங்க அவருக்கு கொடுத்துருங்க. தாத்தா சாப்பாடு உங்களுக்கு. புளி சாதம், உருளைக்கிழங்கு இருக்கு. இந்தாங்க தாத்தா. ஒன்று போதுமா? இன்னொன்று தரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். பாய்.